யூடியூபர் சவுக் சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் தாக்கல் செய்த மனு இன்று பிற்பகலுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் தாக்கல் செய்த வழக்கில் இன்று பிற்பகலுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி ஆகியோருடைய அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. நீதிபதி சுவாமிநாதன் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். ஆனால் மனுவிற்கு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி பாலாஜி சவுக்கு சங்கர் தாயார் மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து வழக்கு மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. மூன்றாவது நீதிபதியான ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். இந்த வழக்கில் இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசு தரப்பில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி கடந்த 4ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது பதில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டதால் நீதிபதி பாலாஜி உத்தரவை ஏற்றுக்கொண்டதாகவும் யூகிக்க வேண்டியுள்ளதாகவும், எனவே இரு வழக்குகளிலும் இந்த வழக்குகளில் இரு நீதிபதிகளும் வேறு வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும், எனவே தங்கள் தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டதில் அது சட்டப்படி பிறப்பிக்கப்படவில்லை என நீதிபதி சுவாமிநாதன் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தால் வழக்கை முடித்து வைத்திருப்பதாகவும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் ஏன் கேட்கிறீர்கள் என தெரிவித்த நீதிபதி வழக்கில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.